தூத்துக்குடியில அந்த பெண் என்ன சொன்னாங்க, அவங்க அவங்க அஜிதாவா அவங்க பேர் என்ன, அவங்க அவங்க வந்துட்டு எதற்காக சண்டை போட்டுக்கிறாங்க? அங்க 2 குழு நின்று சண்டை போடுறது எதுக்காக? இவங்க அவ்வளவு தூரம் வேலை செஞ்சேன்னு சொல்றாங்களே, போராடியவர்களுக்கு நாங்க வந்துட்டு பதவி கொடுப்போங்கிறாங்க. இது வரைக்கும் தாவேக்கால முக்கிய நிர்வாகிகளாக அவங்க கொடுத்த எல்லாரையும் எடுத்து பாருங்க. யாராவது ஒருத்தர் விஜய்க்காக இவ்வளவு காலம் உழைச்சவரா? ஆதவ அர்ஜுனா இருக்கட்டும், நிர்மல்குமாரா இருக்கட்டும், இல்ல மற்றவர்களா இருக்கட்டும், யாராவது எடுத்து பாருங்க. இது வரைக்கும் இப்ப செங்கோட்டையன் ஐயாவா இருக்கட்டும், யாரா இருக்கட்டும், விஜய்க்காக உழைச்சவங்களா இவங்க எல்லாரும்? முக்கிய பதவிகளில் இருக்கக்கூடிய யாராவது ஒருத்தர் விஜயோட மக்கள் மன்றத்தில் இருந்து வந்தவரா? அப்ப போட்டி நடக்குதா இல்லையா பதவிக்காக? வரும், நீங்க பாப்பீங்க. இன்னும் சொல்ல போனா அந்த வேட்பாளர் அறிவிக்கு பிறகு பாருங்க, பாதி பேர் நான் உனக்காக வேலை செய்ய மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு பிரிஞ்சு போறதை நீங்க பாப்பீங்க. சரி, இப்போ அவங்க வேட்பாளரை இன்னும் அறிவிக்காததுக்கு காரணம் ஒரு பக்கம் என்ன சொல்றாங்க அப்படின்னா, நாங்க இன்கேஸ் இப்ப வேட்பாளர் அறிவிச்சுட்டா மத்த கட்சிகள் எங்க வேட்பாளரை தூக்கிட்டு போயிடும், அதனாலதான் நாங்க வேட்பாளர் இன்னும் அறிவிக்காம வச்சிருக்கோம், தேர்தல் நேரத்துல தான் இப்ப அப்படி ஒரு பயம் இருக்குன்னா என்ன அர்த்தம்னா, உங்களுடைய வேட்பாளர்கள் நிலையானவர்கள் இல்லைங்கிறது அர்த்தம்.